அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் G9 TV தமிழ். தமிழ் மொழியின் பெருமை சேர்க்கும் வகையில் ஒரு புதிய படைப்பு தமிழ் மொழி தொடர். திருக்குறள் நமக்கு நம் வாழ்வில் தேவையான பொருள் விளக்கம் தந்துள்ளது. அதை எப்படி நம் வாழ்க்கை உளவியலில் நல்ல சிந்தனையுடன் நல்லொழுக்கம், ஆரோக்கியம் மற்றும் அன்பு கொண்ட வாழ்க்கையாக மாற்ற ஒரு புதிய பார்வையில் திருக்குறளுக்கு பொருள் விளக்கம் உரை தந்துள்ளேன். இதை கேட்டு படித்து புரிந்து அன்புள்ள வாழ்க்கையாக மாற்ற வாழ்த்துக்கள். தமிழ் வாழ்க, தமிழ் மொழி வளர்க. அனைவருக்கும் எனது தமிழ் வணக்கம். திருக்குறள் அறத்துப்பால். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். பொருள் விளக்கம். மலர்மிசை ஏகினான். மலர்மிசை என்பது அறிவின் சுடர் அல்லது புகழின் அழகு என்பதை குறிக்கின்றது. ஏகினான் என்பது அவர் பெற்றான் அல்லது அவர் அடைந்தார் என்று பொருள்படும். இதன் மூலம் அறிவு, அறம் அல்லது உயர்ந்த பண்புகளைக் கொண்ட ஒருவர் அந்த உயர்நிலையை அடைந்தார் என்று கூறப்படுகிறது. மானடி சேர்ந்தார். மானடி என்பது மாணவரின் அடிகள் என்று பொருள்படும். அதாவது அந்த நபர் தன் ஆசானின் கீழ் உயர்ந்த பணி மற்றும் நேர்மையுடன் அறத்தை கற்று கடவுளின் பாதையில் செல்வதாக குறிக்கின்றது. நிலமிசை நீடு வாழ்வார். நிலமிசை என்பது நிலத்தின் மேல் இருக்கின்ற நிலம் என்று அர்த்தப்படுத்தலாம். நீடு வாழ்வார் என்பது நீண்ட காலம் வாழப் பெறுவார் என்று பொருள்படும். இந்த வரி உயர்ந்த பண்புகளை கற்று மற்றும் அவற்றை பின்பற்றும் நபர்கள் நீண்ட காலம் வாழ்ந்து அமைதி மற்றும் வளத்தை அடையும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. மொத்த அர்த்தம். இந்த வரிகள் அறிவை கற்று மற்றும் அறத்தில் வாழ்ந்த நபர்களுக்கு உலகில் உண்மையான புகழ், ஆனந்தம் மற்றும் வளமான வாழ்வு கிடைக்கும் என்பதை கூறுகின்றன. அவர்கள் நல்ல பண்புகள் மற்றும் உயர்ந்த நோக்கங்களுடன் வாழ்ந்தால் அவர்கள் நீண்ட ஆயுள் மற்றும் சாந்தி பெறுவார்கள். இதுபோன்ற தமிழ் மொழி தொடர்ந்து பார்க்க எங்களை G9 TV தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பின் தொடருங்கள். தமிழ் மொழி வாழ்க, தமிழ் வளர்க.